ஆமாம், இனி இந்த பாஜக தேவையில்லை. இந்த பாஜகவை நம்பி நம்ம இழந்தது எல்லாம் போதும். ஒரு அன்பான வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள். உங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கீழே கூட நம்மளை நம்பி இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க. இந்த ரெட்டையில் சின்னத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உங்களை இன்னைக்கு பாஜக தள்ளிட்டு, அதனால் நீங்கள் இன்னைக்கு நீதி கேட்டு மாவட்டமாக அன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி நீதி கேட்டு நெடும்பயணம் போனாரோ, நான் என்ன தவறு செஞ்சேன், பாஜகவுக்கு என்ன தவறு செஞ்சேன், அதிமுகவுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி அதிமுக அபகரித்து வச்சுருக்காரு, இதுக்கு பாஜக இவ்வளோ உடந்தையாக போகுதுன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்மளுடைய குரல் ஒலிக்கணும். அதுக்கு களம் இறங்குங்க. மக்கள் தொண்டர்களும் நம்ம பின்னாடி மீண்டும் அணிதிரளுவாங்க. நீங்கள் எங்கேயும் மாநாடு நடத்த வேண்டாம். ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கங்கே கட்டமைப்பை பலப்படுத்துங்க. அங்கே இருக்கிறவங்க இங்கே ஓடி வருவாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி முழுமையாக நம்பலை. அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றி பெறாதுன்னு நினச்சி அடிமட்டத்தில் இருக்க அதிமுக தொண்டை வரைக்கும் இதே எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றி இருக்கிறவங்களே விரக்தியில் வந்துட்டாங்க. அதே மாதிரி பாஜகலையும் இருக்காங்க. நம்ம அவங்களெல்லாம் அரவணைப்போம், ஆதரவு கொடுப்போம், அவங்களெல்லாம் ஒருங்கிணைப்போம். அதுக்கு நீங்கள் தலைமையில் இருந்து செய்யுங்க. இது நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடச்சிருக்கு. விடுதலை உண்மையை சொல்ல போனால் நம்ம ஒரு புழுக்கத்தில் இருந்தோம், அந்த புழுக்கத்தில் இருந்து விடுபட்டிருக்கோம். ஆனால் காலம் தாழ்த்தும் போது நம்ம திரும்பி பார்க்கும்போது எங்களை போல மட்டும் வந்து அண்ணன் பின்னாடி நிற்போம். எங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க யாரும் இருக்க மாட்டாங்க.